ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நியூ டே, நியூ ஹோப், புதிய நாள், புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? நீதிமொழிகளின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் கூட வாசிக்க கேட்போம். மனுஷருடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும், நல்வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அவனை ஒடுக்குமா. இங்க சாலமன் ஞானி எவ்வளோ அழகா இங்க சொல்றார் பாருங்க. மனுஷனுடைய இருதயத்தில் கவலை என்ன பண்ணோம்? அவனை ஒடுக்கணும். முன்னேற முடியாது, ஹெல்த்தியாக இருக்க முடியாது, சமாதானமாக இருக்க முடியாது, மகிழ்ச்சியாக இருக்க முடியாது, ஆக்கப்பூர்வமான எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. ஏன்னா கவலைப்பட்டு அதை நம்மளை ஒடுக்கிடுதான். ஆனால் நல்வார்த்தையோ அதை மகிழ்ச்சி ஆக்குமா. நல்வார்த்தை இதை யாரு? இயேசு தான். ஆமென். அந்த வார்த்தை மாம்சமாகி, ஆமென், அந்த வார்த்தையில் ஜீவன் இருக்கு. தேவ பிள்ளைகளே, அப்போ இயேசுவை நீங்கள் சார்ந்து கொள்ளும் போது, அவருடைய வார்த்தையாகிய வேத வசனத்தை நீங்கள் உட்கொள்ளும் போது, அவர் நமக்கு வாக்கு பண்ணிருக்கிற வாக்கு தத்தங்களை நீங்கள் நம்பும்போது, எப்பேற்பட்ட கவலைகள் வந்தாலும் ஈஸியாக அதை மேற்கொள்வீங்க. ஆமென். இதே பிள்ளையில் கவலைகளை குறித்து வேதத்தில் நிறைய வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கு. மத்திய சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 25ஆவது வசனத்தில் வாசிப்பீங்கன்னா இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்திற்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும், உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? ஆமென். பாருங்க, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம். நிறைய பேருக்கு பெரிய கவலை என்னன்னாக்கா, நாளைக்கு என்ன சமைக்கிறது, காலையில் என்ன சமைக்கிறது, என்ன சாப்பிட்றது, எந்த ஹோட்டலுக்கு போகிறது, இதே பெரிய கவலையாக போயிடுச்சுங்க. தேவைப்படல. அது இன்றைக்கி இப்படிப்பட்ட ஒரு கூட்டம் இருக்க தான் செய்கிறது. நான் ஆண்டு கேட்குறாரு, அதை குறித்து கவலைப்பட்ட என்ன பிரயோஜனம்? நீங்கள் தொடர்ந்து வாசிப்பீங்கன்னா 26ஆவது வசனத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கும். வாசிக்க கேட்போம். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளை உங்கள் பரமபிதா பிழை பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? ஆமென். எவ்வளோ அழகான சொல்லப்படுறாங்க. அவருடைய சாயலால் நம்மளை படைக்கப்பட்டிருக்கிறார். நாம் அவர் பிள்ளை. ஆகாயத்து பறவைகள், காட்டு புஷ்பங்கள், அவைகளையே அவ்வளோ அழகாக நேர்த்தியாக ஆண்டவர் பராமரித்து பாதுகாப்பார்னா, அவர் சாயலுக்கு ஒப்பாக இருக்கிற உங்களை என்னை கைவிட்டுவாரா? அதுக்கு என்ன அழகாக ஒரு உதாரணம் கொடுக்குற பாருங்க. உங்கள் பரமபிதா அவைகளையே பிழைப்பூட்டுவாருனாக்கா உங்களை பிழைப்பூட்டாது இருப்பாரா? தெய்வப்படியில் இதை நம்பணும். நம்ம கர்த்தனை எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். ஆமே. நீங்கள் 27ஆம் வசனம் கவலைப்படுதுன்னா, உங்களில் எவன் தன் சரீராலோடு ஒருத்தன் முழத்தை கூட்டுவான். 28 சொல்லப்பட்டிருக்கு, உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுறதுன்னு. காட்டு புஷ்பங்கள் எப்படி உடுத்துகிற. ஹல்லேலூயா. நீங்கள் அதே 27ஆம் வசனம் கூட வாசித்தா அப்படியே சொல்லப்பட்டிருக்கோம். வாசிக்க கேட்போம். கவலைப்படுகிறதினாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? ஆமென். கவலைப்படுறதுனால ஒரு முறை கூட்ட முடியுமா? இல்லை ஒரு முறை குறைக்க முடியுமா? ஒரு பிரயோஜனம் கிடையாது. அதுக்கு மாறா வியாதி தான் வரும், பலவீனம் தான் வரும். தேவைப்படல. அப்போது கவலைப்படாமல், ஆனால் தான் பிலிப்பியர் 4:6 சொல்லப்பட்டிருக்கும், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூட ஜெபத்தினால தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. அவர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார். காட்டு புஷ்பங்களை உடுத்து வைக்கிறார்ல. ஆமென். ஆகாயத்து பறவைகளை ஆண்டர் போஷிக்கிறார்ல. உங்களை கைவிட்டுவாரா? ஒரு நாளும் கைவிட மாட்டார். அப்போ கவலைப்பட்டதுனா இறுதியை ஒடுக்கப்படும், சோர்ந்து போவீங்க. ஆனால் ஆண்டரை வார்த்தையை நம்புங்க, ஆண்டரை சார்ந்து கொள்ளுங்க, எல்லாவற்றையும் செழிப்பாக இருப்பீங்க. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கலாம்ப்பா. ஆண்டவரே, உமக்கு நன்றி. எங்கள் கவலைகளை, எங்கள் இருதயத்தை ஒடுக்கும் ஆண்டவரே. ஆனால் நல்வார்த்தை, உங்கள் வார்த்தையை, உங்களை நாங்கள் சார்ந்து கொள்ளும் போது, உங்களை நாங்கள் விசுவாசிக்கும் போது, கர்த்தர் எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாக்கி தருவீங்கப்பா. ஆண்டவரே, கவலைப்படுற ஒரு முழ சரீரத்தை கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது ஆண்டவரே. அதனால் ஒரு பிரயோஜனம் இல்லைப்பா. ஆண்டவரே, எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூட உமக்கு நாங்கள் தெரியப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும். ஒருவேளை யார் யார் என்னென்ன கவலைகள் இருக்காங்களோ, இன்றைக்கு இந்த கவலைகளை விட்டு மறையட்டுங்கப்பா. மறையட்டும், பாதுகாத்துகளும், ஆசீர்வதியும்.
இந்த நாள் முழுவதும் கரம் எடுத்து நடத்தும் ஆண்டவர். வேலை நாட்களில் வாரத்தின் முதல் நாள் ஆண்டவரை நிறைய கமிட்மெண்ட்ஸ், பயம் இருக்கும், எல்லாவற்றையும் மாற்றி, எல்லா கவலைகளையும் மாற்றி இவளை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். கிருபை ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். கவலைப்படாதீங்க, கர்த்தர் பார்த்துக்கொள்வார். தைரியமாக போங்க. காட் பிளஸ் யூ.